வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் சவரக்கத்தி. ராம், மிஷ்கின், பூர்ணா, அஸ்வத், ஷாஜி, ஸ்வாதிஷ்டா, பவன் சர்மா மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. கார்த்திக் வெங்கட்ராம் ஒளிப்பதிவுல ரோல் கரோலியோட இசையில இந்த படத்துக்கு இயக்குனரா அறிமுகமா இருக்காரு ஜிஆர் ஆதித்யா, தயாரிச்சிருக்காரு மிஷ்கின். இந்த படத்தோடைய கதை: ஹீரோ ராம் முடிவெட்டும் தொழிலாளி. இவருடைய கர்ப்பிணி மனைவி பூர்ணா 2 பிள்ளைகளோட ராஜ்தூத் பைக்ல பூர்ணாவுடைய தம்பிக்கு நடக்கவிருக்கும் காதல் திருமணத்திற்காக கோவிலுக்கு போறாங்க. எப்போதும் போலவே எல்லாரையும் பார்த்து வாய் சவடால் விடும் ராம் போற வழியில டிராபிக் கான்ஸ்டபிள் உட்பட பல பேரை சந்திச்சு வம்புக்கு இழுக்கிறாரு. மிஷ்கின் பெரிய ரவுடி தன்னோட குழுவோட டாடா சுமோல ஒரு பிரச்சனைக்காக போயிட்டு இருக்காரு. போற வழியில மிஷ்கின் வண்டியும் ராமோட வண்டியும் மோதுது. அதே சமயத்துல மிஷ்கின் வண்டிக்கு பின்னாடி வர ஒரு காரும் அவர் வண்டி மேல மோத மிஷ்கினுக்கு மூக்கொடைஞ்சு ரத்தம் வருது. ஆனா ராம் இதை கவனிக்காம வழக்கம் போல மிஷ்கினை ரொம்ப கோபம் வர மாதிரி திட்டி மிரட்டுறாரு. டிராபிக் ஜாம்னால காரை விட்டு வெளியே இறங்க முடியாத மிஷ்கின் ராம பின்தொடர்றாரு. இதை போன் மூலமா தெரிஞ்சுக்கிற ராம் மிஷ்கினை ஒரு பார்க்குக்கு வர சொல்லி சேலஞ்ச் பண்றாரு. மிஷ்கினும் அந்த பார்க்குக்கு வராரு. அந்த பார்க்ல இருவரும் சந்திச்சுக்கும் போதுதான் மிஷ்கினோட உண்மையான பலம் என்னன்னு ராம்க்கு தெரிய வருது. உடனே பயந்த ராம் அங்கிருந்து ஓடுறாரு. மிஷ்கினும் ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு அவரை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ராம பிடிக்க முடியாத மிஷ்கின் ராமை சார்ந்தவர்கள் எல்லாம் பிடிச்சு வச்சு அடிச்சு மிரட்டுறாரு. இதையும் ராம் கவனிக்கிறாரு. ஒரு கட்டத்துல மிஷ்கின் கிட்ட ராம் பிடிபடுறாரு. அவர் பிடிபட்ட பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. முதன்மை கதாபாத்திரத்தில் முடிவெட்டும் தொழிலாளியாக ராம் தன்னிடம் முடிவெட்ட வருபவர்களிடமெல்லாம் அதிகப்படியா போய் சொல்லி எல்லாரையும் வேண்டா வெறுப்பா ஆக்குறாரு. மிஷ்கினை திட்டி விட்டு அவர்கிட்ட இருந்து ஓடி ஒளிகிற காட்சி சிரிப்பும் தவிப்பும் நிறைந்தது. பிச்சமுத்து ஆகவே ரசிகர்களுடைய மனசுல அதிக நேரம் பதிகிறாரு. மிஷ்கின் உருண்டையான உடம்போடு பயமுறுத்தக்கூடிய வில்ல குணம். அதிகம் பேசாமல் ஆக்ஷன் அடிதடியிலேயே நிறைய பேசுறாரு. கல்யாணம் நடக்கும் கோவில்ல பெண்ணை தேடி அங்க ராம் இருக்கிறாரான்னு கண்டுபிடிக்கிற காட்சியில மட்டும் பேசுறாரு. உருண்டையான கண்களோடு பயமுறுத்தும் வில்ல குணம். மற்ற முக்கிய கதாபாத்திரங்கள்: ராமின் கர்ப்பிணி மனைவியாக பூர்ணா ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு அம்மாவாக ஒரே காஸ்டியூம்ல நடிச்சிருக்காங்க. காது கேட்காம இவங்க செய்யற நையாண்டி சிரிப்பின் உச்சம். எப்பவுமே பழமொழி பேசி ராம சீன்றாங்க. மொத்தத்தில் பூர்ணாவின் நடிப்பு பரிபூரணம். மிஷ்கினின் அடியாட்களாக வரும் புதிய முகங்கள் செய்யும் கோமாளித்தனம் கலந்த வில்லத்தனம் புதிய ரசனை. எல்லா கதாபாத்திரங்களுமே தேர்ந்தெடுத்த நடிப்பு. ஒளிப்பதிவாளர் கார்த்திக் வெங்கட்ராமன். படத்தின் கதை சென்னையில் நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கிற மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதுனாலேயே அந்த டோனை தன்னுடைய ஒளிப்பதிவுல அப்படியே கொண்டு வந்திருக்காரு. மிஷ்கினோட வில்ல உருவம் ரசிகர்களுக்கு இன்னும் அதிகப்படியா பயமுறுத்தும்படி இருக்கணுங்கிறதுக்காகவே நிறைய லோ ஆங்கிள் ஷாட்ஸை லாஜிக்கோட அமைச்சிருக்காரு. இசையமைப்பாளர் ரோல் கரோலி பின்னணி இசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. பாடல்கள் அனைத்துமே ரசனை கலந்த கருத்து பெட்டகம். இயக்குனர் ஜிஆர் ஆதித்யா மிஷ்கினுடைய கதையை சரியான உணர்வோடும் அளவோடும் எடுத்திருக்காரு. அதற்காக இவரை பாராட்டலாம். நம் மக்களில் பெரும்பாலானோர் தைரியமான இருப்பவர்கள் போல் நடித்து அடுத்தவர்களை மிரட்டி அவர்கள் பதிலுக்கு மிரட்டினால் பின்வாங்குவது போல் ஆன கதாபாத்திரத்தில் ராமை நடிக்க வைத்து ரசிகர்களை கதைக்குள் சுலபமா கலக்க வச்சிருக்காரு. கத்தி தொப்புள் கொடியை அறுக்கத்தான் என்ற புனிதமான கருத்தை தந்திருக்காரு. மொத்தத்தில் சவரக்கத்தி சர்க்கரை கட்டி. இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில சவரக்கத்தி புது திரைப்படத்திலிருந்து கருத்துக்கள் காட்சிகள் பார்த்தீங்க. இனி அடுத்த வாரம் இதே மாதிரி வேற புது படங்களோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.